ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை மற்றும் பிற நாடுகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் போக்குவரத்திற்கு இனி கவலை கொள்ள தேவையில்லை. அது மாதிரி நாட்டிலிருந்து இங்கே குவைத்துக்கு வரக்கூடிய பயணிகளுக்கான புதிய பேருந்து சேவையை தற்பொழுது அறிமுகம் செய்துள்ளனர். அந்த தகவலை பற்றி பார்க்க போறோம். இந்த வீடியோ குவைத்திலிருந்து பாதுகாப்பான முறையில் ஊருக்கு எப்படி போகலாம் என்கின்ற தகவலை சொல்ல போகுது. அதனால இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குவைத்தில் தற்போது இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காரணமாக இங்க இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இங்க இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். இப்படி விமான நிலையம் மூடப்பட்டுள்ள காரணத்தால் பெரும்பாலான நபர்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் சாலை மார்க்கமாக சவுதி சென்று நாட்டுக்கு போறாங்க. இப்படி சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பயணிகள் போக்குவரத்து நெரிசல் மற்றும் செக்கிங் காரணமாக காலதாமதமாக செல்வதால் அவர்கள் செல்லக்கூடிய விமானங்களை தவறவிடும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால சவுதி அரேபியாவின் பொது போக்குவரத்து ஆணையம் அதாவது டிஜிஏ குவைத்திலிருந்து தரை வழியாக சவுதி அரேபியா வழியாக பயணிக்கக்கூடிய பயணிகளின் வசதிகளுக்காக 2 புதிய பஸ் வழித்தடங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால பாத்தீங்கன்னா இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு தற்போதைய சூழ்நிலையில் விமான பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு இந்த அறிவிப்பு பெரும் உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா அல் கவ்ஜி எல்லை வழியாக வருபவர்கள் தமாமில் இருக்கக்கூடிய கிங் ஃபகத் சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரடியாக பயணிக்க முடியும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அல் ருகை எல்லை வழியாக வருபவர்கள் அல் கைசுமா சர்வதேச விமான நிலையத்திற்கு நேரடியாக பயணம் செய்ய முடியும். இப்படி ஒவ்வொரு வழித்தடத்திலும் 2 திசைகளிலும் தினசரி தலா 6 பஸ்கள் இயக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா தினமும் மொத்தம் 12 நேரடி பஸ் சேவைகள் பயணிகளுக்கு கிடைக்கும். இப்ப குவைத்தில் இருந்து சாலை மார்க்கமாக சவுதி விமான நிலையங்கள் மூலம் பயணம் செய்ய விரும்புவோருக்கும் அது மாதிரி இந்த ஊர்ல இருந்து திருப்பி சவுதி குவைத்து வராங்கல்ல அவங்களுக்கும் இந்த புதிய போக்குவரத்து வசதி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பயணிகளோட வசதிகளுக்காகவும் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துவோமே இந்த புதிய வழித்தடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதன் நோக்கம் என்று டிஜிஏ வெளியிட்டுள்ளது. அது மாதிரி பாத்தீங்கன்னா குவைத்திலிருந்து நம்ம ப்ராப்பரா எப்படி சேஃப் அண்ட் செக்யூரா ஊருக்கு போறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், ஊர்ல இருந்து புதுசா வரவங்க ஐடி ரெனியூவல் இதை பத்தி நம்ம ஃபுல் டீடைல்ஸா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோஸை நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. அது மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட் தெரிவிக்கலாம். மேலும் பேருந்து முன்பதிவு செய்ய தேவையான QR கோடை நான் டிஸ்பிளேல ஷோ பண்ணியிருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இது போன்ற முக்கிய தகவல்களை உங்க கிட்ட கொண்டு சேர்க்கிற என்னைய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you நண்பா.